ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இது வந்து என்னென்னா, இது வந்து முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்களாம். ஸோ இது வந்துட்டு இது வந்துட்டு கொடைக்கானல் இந்த பக்கம் தான் கிடைக்குமா. ஸோ இந்த டைமில் கிடைக்கும் போல். நான் வந்து மார்க்கெட்டில் பார்த்துட்டு என்னென்னு கேட்டு ஸோ அதுக்கப்புறம் சொன்னாங்க இது வந்து சூப் வச்சு குடிப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்து நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு எப்படி ரெசிபி தெரியாது அப்படின்ட்டு. ஸோ என்னோடய ஸ்டைலில் நானும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ சூப்பு வந்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். கிழங்கு இதோடய போட்டுக்க வேண்டியதான். ஸோ அதுக்கான மசாலா வந்துட்டு என்னென்ன நான் சேர்த்தேன்னா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்தேன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு வேணுன்னா சேர்த்துக்கலான்ட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணி போல் சேர்த்துருப்பேன். ஸோ நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு மாற்றிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டேன். ஸோ வந்துட்டு அந்த ஆட்டுக்கால் சூப்பு இந்த ஸ்மெல்லு லேசாக வந்துச்சு, அவ்வளோ வரல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.